ஜெய் சூரியன் முனியப்பன் ஈஸ்வரனே பரமேஸ்வரனே, உனக்கு உலகத்தில் எறும்பு சேட்டை செஞ்சாலும் தெரியும், எறும்பு தப்பு பண்ணாலும் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். சரியா? மானிட பிறவி இவ்வளோ சேட்டை கைலாசத்துலேருந்து உட்காந்து நீ விட்டுக்கிட்டு இருக்க. கடவுள் பூமியில், கடவுள் ஈஸ்வரன் பரமசிவன் கடவுள் கணக்கு விட்டுக்கிட்டு இருக்க. நீதிமான்ல நீ நீதிமான். பூமியில் நான் இறங்கியிருக்கேன், என் கணக்குன்னு எடுக்காமல் இருக்கிறது பெரிய தப்பு. அதான் கணக்கு. கால் சத்தியம் எல்லா கோர்ட்லேயும் கேட்டுக்கோப்பா, கோச்சாரி ஆணிமன்னு கேட்டுக்கோப்பா. விவசாயத்தில் பூரா விவசாயம் நடத்துதான் கட்டடமாக கெட்டி, புரியுதா இல்லையா? மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பூரா ஸ்விம்மிங் கோல் போட்டு பூரா நீச்சல் குளங்களை கெட்டி அங்கேயும் விவசாயம் நடக்கு. அதான் எல்லா அரசியல்வாதி நியமித்தது பூரா தெரியும். எல்லாம் எம்எல்ஏ கட்டியிருக்கான், எம்பி கட்டியிருக்கான், மந்திரி கட்டியிருக்கான், முதலமைச்சர் கட்டியிருக்கான். பூரா படுத்து உருளுதுக்கு போய் இவங்க உருளுதுக்கு இந்த வேலை நடக்கு. பூமியில் எவ்வளோ பெரிய தப்பு, அதுக்கு தான் ஓடுதான் மாட்டிட்டோம். இப்போ எப்படியா எலெக்ஷன் வாங்கி நம்ம நாற்காலி சேரில் உட்காந்துட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம்னு அவன் நினைக்கான். ஒரு பத்திரப்பதிவை பிடிக்கான் ஈஸ்வரன் பரமசிவன். ஒரு பத்திரப்பதிவில் என்ன கணக்கு? சேத்தூர் பத்திரப்பதிவில் பார்த்தியாப்பா, சுற்றி ஸ்விம்மிங் கோல் கட்டியிருப்பான், புரியுதா? அடுத்து நீச்சல் குளம் கட்டியிருப்பான். எப்படி குளத்தை அழிச்சிருக்கான். ஒரு பத்திரப்பதிவில் எத்தனை கணக்கு தோண்டி எடுக்கக்கூடியது கடவுள் ஒன்று தான் தோண்டி எடுக்க முடியும், வேறு யாராலும் எடுக்க முடியாது. 7 செம்மு சேட்டை, அநியாய சேட்டை, அகம்பாத சேட்டை, முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா, இடத்த பேப்பர் சீட்டு விளையாட்டு மாதிரி நான் கொடுக்கல அப்படின்னு கணக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான். இப்போ லார்ச்சி ஹோட்டல் கடையில் உள்ள ஊரா லார்ச்சி மாதிரி கட்டி அவன் அந்த தொழில் பார்க்கான். பேப்பர் பூரா பெண்கள் பூரா படிக்க வச்சு இவன் படிப்புன்னு புளுத்திய பூரா சிட்டி கிராமத்தில் பொம்பளை பிள்ளை படிக்கா, ஆம்பளை பையன் படிக்கானா படிங்கடா, நாங்கள் வேலை 10-50 1 லட்சம் சம்பளம் ஆகிச்சுன்னா நீங்களாட்டு எழுதிக்கிட்டு நம்ம வீட்டில் நாங்கள் போட்டு நக்கி ஓம் பொண்டாட்டி பிள்ளை இங்கிட்டா மேய போண்டிதான், நீ ஓம் பொண்டாட்டி மாதிரி இப்படி மேய போண்டிதான்டா அப்படின்னு படிக்க வைக்கான் கல்வி. அதுதான் அரசியல்வாதி பாழாக்கி வச்சுருக்கான் மானிட பிறவியை. ஒரு வேலை எல்லா கேளப்பா, கோர்ட்டு நீதிமன்றத்தில் வழக்கு வருது. ஒருத்தனா உழைக்கானான்னு கேட்டு பாருப்பா, என்னடா உழைக்கன்னு கேட்டு பாருப்பா கோர்ட்டில். நான் 2ஆம் நம்பர் வேலைக்கு போகிறேன், கட்டடத்துக்கு போகிறேன், மில்லு தொழிற்சாலை கட்டியிருக்கேன். வர்றவன் அரசியல்வாதி, நான் 2 கையை காரில் பிளந்து போய் உட்காந்து அங்கங்கே பிஸ்கி பிராந்தி கடைகள் இருக்குது, பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்குது, எங்கெங்கே நான் பேப்பர் வாங்கணுமோ வாங்கி நாங்கள் நக்கிட்டு போகிறோம். நான் என் பொண்டாட்டி விட உழைப்பு இல்லாமல் நாங்கள் நக்கிட்டு போகிறோமுங்க. உழைப்புங்கிற கேட்டு பாருப்பா. உழைச்சி சாப்பிடு, கடவுள் கொடுத்துருக்கிற பூமியில் உழைச்சி சாப்பிடு. விற்று விற்க ஒரு இடத்துல 10 ஏக்கர் பிளாட் அடித்தானா இவன் செத்து போயிடுவான். அந்த பிளாட்டு கீழே என்ன இருக்கும்? கல், மண், சிமெண்ட் எல்லாம் போட்டு கடைசி அதை நாசமாக போய் கிடக்கும். விவசாயம் விளையிற இடத்துல போய் இப்படி அழிக்கான். அதை கவனமாக பார்த்தியா இல்லையாப்பா கோட்டார்? அந்த 10 ஏக்கரில் என்ன இருக்குன்னு தெரியுமா? ஆடு மாடு கோழி பறவைகள் சாப்பாடு உண்டு, அதையும் படைச்சி விட்ருக்கான் கடவுள். அதுகளுக்கு சாப்பாடு வேணும். எல்லாம் அழிச்சு வாரான், நாக்கை கடித்து அழிச்சு வாரான். பார்த்தியா பார்க்கலையா? பார், எல்லாம் கூட்டம் போடுற இடத்துல மானிட போய் கால் வச்சானா அந்த இடத்துல ஆடு மாடு கோழி பறவை சாப்பிடாது. அவ்வளோ மோசமாக தீய சக்தியாக இருக்கான், தீ மாதிரி இருக்கான். அப்போ இந்த தீயை கொல்லியால் தான் முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. கொல்லி கொடி தான் தூக்கிட்டாலே தான். எல்லாம் கேட்டுக்கோப்பா. ஒரு பத்திரப்பதிவில் சேத்தூர் பத்திரப்பதிவு, ராஜபாளையம் பத்திரப்பதிவு, எத்தனை பத்திரப்பதிவு இருக்குது. பூரா மில்லு தொழிற்சாலை போட்டு எல்லாம் லாஸாக போச்சு. அந்த இடம் விவசாய இடம். அடுத்து அந்த இடம் என்னப்பா வழங்கும்? மில்லு தொழிற்சாலை எத்தனை கம்பெனியை பூட்டிட்டான். மில்லு தொழிற்சாலைகள் உள்ள கம்பெனி ராஜபாளையம் தாலுகா, சிலுவத்தூர் மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்தில் மில்லுகள் பூரா பூட்டி வாரான். பூரா பிளாட்டாக போட்டு உள்ளே பூரா கெட்டடமாக போட்டுருக்கான். விளையும் பூமியில். அதை நீ பார்த்தியா பார்க்கலையா? பார்க்கலை. அது பார்க்கணும். கொட்டுனா என்னன்னு தெரியுமா? இடத்த விவசாயத்தை அழிக்கக்கூடாங்கிற 100க்கு 100 உள்ளே இருக்குது. அதவே தகுத்து விட்டுட்டிய. வளர்ச்சியாப்பா பூரா பூமி அழிக்கான் கெட்டடமாக போட்டு. மலைகளை உடைச்சி வாரான். மழை ஊரா அப்படியே கண்ணீர் வடிக்கு எல்லா மலைகளும். இப்படி மானிட இயந்திரத்தை கண்டுபிடிச்சி எங்களை படுத்துதானேன்னு கடவுளே அப்படின்னு சொல்லி அது கண்ணீர் வடிக்கு எல்லா உயிருக்கு கொடுத்துட்டார். உயிரோட்டம் கடவுள் பூமியில் இறங்கணும், எல்லாத்துக்கும் உயிரோட்டம் கொடுத்துட்டார். பூமிக்கு உயிர், மண்ணுக்கு உயிர், காற்றுக்கு உயிர், மலை உயிர், மழை பெய்கிற உயிர், கடலுக்கு உயிர், எல்லாம் உயிர் கொடுத்துட்டார். இந்த கண்டார வலிமை அழிக்கான். என்னப்பா நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் உட்காந்து கணக்கு பார்த்துக்கிண்டு என்ன அழிக்காங்க. இன்னும் டெய்லி சுற்றி வராரு. தமிழ்நாடு முழுவதும் உலக நாடே சுற்றி வராரு. கடவுள் சுற்றி போய் பார்த்து அழிக்கானாடா, கருன்னுலாம் அழிக்கான்.
என்னடா நீதிமன்றத்துக்கு கணக்கு வச்சிட வேண்டியதாடா அப்படிங்கிற கேள்வி முற்றுப்புள்ளி வைக்கான் கடவுள். வச்சிருவான்ல, தப்பு செய்யக்கூடாதுல்ல, எவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் கேட்க. அப்போ எல்லாம் அனைத்தும் இந்த பேனா எழுத்துல தப்பு பண்ணி நிற்கின்றது, தப்பு பண்ணி நிற்கின்றது. புரியுதா இல்லையா? கணக்கு போட்டாச்சு. இன்னைக்கு கணக்கு பூரா சேத்தூர் பத்திரப்பதிவு, ராஜபாளையம் பத்திரப்பதிவு, பூரா பூரா பொம்பளை ஆவாசத்துக்கு கட்டி விட்ருக்கான். எல்லாம் பார்க்காண்டாம்ப்பா, ரோடு உணவுனா ரோட்டு கீழே வரும், பூரா லாட்ஜி கட்டி விட்டு இதெல்லாம்ப்பா அதான் அசிங்கம் பண்ணிட்டான் அப்படின்ட்டார்ல. மனித போய் பூரா அசிங்கம் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கான். பொம்பளை இப்போ பிறக்கிற பிள்ளைய 18 கரெக்டாக 18 வயசு தான். அதுக்கப்புறம் அது பணம் பேப்பர் வேணும், பூரா தாய் பிள்ளைய அதுவும் கூட்டு விடுது. அட கண்டாரோலி முட்டா குயிமக்கா, உழைச்சி திங்க முடியலாங்கடா முட்டா குயிமக்கா. ஏண்டா பாய்ப்பேகளா, விவசாயம் கொடுத்துருக்காரு கடவுள். அந்த விவசாயத்தை தேடணும். விவசாயத்தை அழிச்சு வாரான், விவசாயத்தை விட்டு வாரான், விவசாயத்தை வச்சுருக்கேன் வித்துட்டு போயிருந்தான். இத்தனை கோடி இந்த பேப்பரை வச்சு என்னப்பா பாவம். உழைச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக பூமியில் மானிட பிறவி போங்கடான்னு தான் கொடுத்துருக்காரு கடவுள். அழிக்க வந்த கண்டார ஓலிமே அழிக்கான், நாக்க கட்டி அழிக்கான். ஒரு அப்போ பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை போதையில் போயிடுச்சு, போதையை விட்டுட்டான். போதையை விட்டு கடைசி இது கடைசி முடிவு காலம், முடிவு கணக்கு முடிக்கிற நேரம் முடிச்சுட்டான் கடவுள். இவனுங்களை தூக்கி உள்ளே அடக்கட்டுறதுக்கு டைம் வந்து விட்டது அரசியல்வாதியை. புரியுதா இல்லையா? பூரா போதையில் 18 வயசு பிள்ளைய பொம்பளை பிள்ளை போதையில் போனால் அப்புறம் தூக்கி ஏறி பார்க்காம பண்ணிவான். ஆம்பளை பேக ஒருத்தன் வயசானவள தான் பார்ப்பான், போதையில் இருக்குது தூக்கி சொல்லி பார்த்துருவோம், அது நல்லா இருக்குது அப்படிமா. புரியுதா? இந்த இளவட்ட பூரா போதையில் மல்லாக்க ரோட்டில் கிடப்பான். பேண்ட் சட்டை கிழிச்சி சட்டை வேட்டியை கிழிச்சி கண்டார வலிமை போதையை விட்டு இப்போ அமுக்கிட்டான். முன்னால் சவுண்டு வரும், இப்போ சவுண்டு கிடையாது. அப்படியே குடித்த போதையில் அப்படியே மங்கினி மாதிரி நிற்கான். போதை ஆட்காலை பூரா கூடுதலாக ஏற்றி வாரான் அரசியல்வாதி அந்த பேப்பருக்காக. கண்டார வலிமை அவன் குடும்பம் சீரழிய மாட்டேங்க, அவன் குடும்பம் துள்ள துடிக்க ரோட்டில் விழணும். ஒவ்வொருத்தர் அரசியல்வாதிய குடும்பம் துள்ள துடிக்க ரோட்டில் விழணும். நாங்களே கடவுள்கிட்ட கேட்கோம், கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். முக்கால் சத்தியம்.